அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 75வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். கனவது போல் விவகாரம் உண்டு எனில் கனவது நீங்கிய விழித்தால் கனவு இது என்று உணரும் அவர் தமக்கு கனவு வந்து உதவுதல் உண்டோ? கனவு முன்கண்ட நினைவு மாத்திரமாய் காணுறு அகத்துறு போல கனவு இந்த உலகு ஜீவன் முத்தருக்கு காணன் மாத்திரமாய் நிகழும். ஆக இந்த பாடல் எந்த நிலையிலே வருகிறது என்று சொன்னால், இதற்கு முன் பாடலிலே இந்த உலகமானது ஒரு காணல் நீர் போலத்தான் ஒரு காட்சி மாத்திரமாகவே இருக்கும். அவர்களுக்கு இங்கே எந்த விவகாரம் இன்றாம், அதாவது எந்த விதமான ஒரு வேலையும் அவர்களுக்கு இல்லை. ஒரு காட்சி மாத்திரமாகத்தான் இந்த உலகம், அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள் என்று விளக்கினார். இந்த பாடலிலே ஒரு கால் அவர்கள் சில வேலைகளை இங்கே செயல்பட்டார்களானால் அது அவர்களுக்கு எப்படி தோன்றும் என்கின்ற விஷயத்தை விளக்குவதற்கு இங்கே கனவு காண்கின்றோமே, அந்த விஷயத்தை ஓமையாக கூறி விளக்க முயற்சிக்கின்றார். அதாவது கனவிலே நாம் ஒரு சில காட்சி தெரிகிறது, ஆனால் ஒரு சில செயல்கள் செய்கிறோம். அந்த செயல்கள், உதாரணத்துக்கு அங்கே ஒரு வேலை செய்து ஒரு 100 ரூபாய் சம்பளம் வாங்குவதாக, அந்த சம்பளத்தை நம்முடைய சட்டை பையிலே வைத்து கொள்வதாக நாம் கனவு கண்டால், கனவு விழித்தவுடனே அதனால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அந்த 100 ரூபாய் இங்கே வருமா? அங்கே பலன் என்பது அதுதான். எந்த பலனாவது உண்டா அங்கே நாம் செய்கின்ற செயலுக்கு? எந்த பலனும் இல்லை. அந்த மாதிரி தான் ஜீவன் முக்தர்களும் இந்த உலகத்திலே செய்கின்ற செயல்களால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை, எந்த பலனும் இல்லை. எப்படி அந்த கனவு ஒரு நினைவு மாதிரி நமக்கு தோன்றுகிறது, மற்றபடி எந்த பிரயோஜனமும் இல்லையோ, அதுபோல் இந்த ஜீவன் முத்திரர்களுக்கும் இங்கே வாழ்கின்ற அந்த வாழ்க்கையே ஒரு நினைவு மாதிரி தானே ஒழிய, அவர்களுக்கு இந்த செயலினால், அவர்கள் ஜீவன் முத்திரர்களாக இருக்கின்ற காலகட்டத்திற்கு செயலினால் எந்த பிரயோஜனமும் அவர்களுக்கு இல்லை. அப்படியான வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கும். அல்லது அவர்கள் இந்த உலகம் அந்த மாதிரியான ஒரு பயனைத்தான் அவருக்கு கொடுக்கும் என்கின்ற இந்த கருத்தை கூறுகின்றார். சரி, பாடலுக்குள் செல்வோம். கனவது போல் விவகாரம் உண்டு எனில் கனவது நீங்கிய விழித்தால். ஆக விவகாரம் உண்டு எனில் என்பதுதான், அவர்கள் செயல்கள் செய்தாலும் கனவது நீங்கிய விழித்தால். ஆக கனவானது விழித்தவுடனே அந்த செயல் எப்படி தோன்றும்? கனவுலே நாம் கண்டது எப்படி தோன்றும்? விழித்தவுடனே அது ஒரு பொய் என்று, ஒரு கற்பனை என்று தோன்றுகிறதோ, அந்த மாதிரி இவர்களுக்கு தோன்றும் என்றும். அடுத்தது, கனவு இது என்று உணரும் அங்கவர் தமக்கு கனவு வந்து உதவுதல் உண்டோ? ஆக அது கனவு என்று தெரிந்தவர்களுக்கு, அதாவது நம் கனவு காணும் பொழுது அங்கே சம்பாதிக்கின்ற ஒரு பொருள் நமக்கு உதவுவதாகவே நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அது கனவுதான் என்று தெரிந்ததுக்கப்புறம் அந்த நினைவு ஆகிய அந்த நினைவு கூட நமக்கு பொய் என்று சொல்வதெல்லாம் ஒரு ஆறுதலான ஒரு எண்ணம் கூட இல்லாமல் கனவுலாவது அந்த பணம் கையிலே இருக்கிறது என்கின்ற ஒரு ஆறுதலான எண்ணம் ஆறுதலாக இருக்கும் மனதிற்கு. ஆனால் இது கனவுதான் என்று தெரிந்த பின்பு அந்த ஆறுதல் எண்ணம் கூட இல்லாமல் போய்விடும். ஆக அந்த நினைவு நமக்கு எந்த விதத்திலும் உதவுவதில்லை என்றுதான் உதவுதல் உண்டோ என்று கூறுகின்றால். அடுத்தது, கனவு முன்கண்ட நினைவு மாத்திரமாய் காணுறு அகத்துரு போல. ஆக கனவு முன்கண்ட நினைவு மாத்திரமாகவே எங்கே இருக்கும் என்று சொன்னால், காணுறு அகத்துரு போல, மனதுக்குள்ளே ஒரு எண்ணமாக அது இருக்கும். அதுபோல கனவு இந்த உலகு ஜீவன் முக்தருக்கு
காணன் மாத்திரமாய் நிகழும். ஆக ஜீவன் முக்தருக்கு ஏதோ கனவிலே கண்டது போல ஒரு காட்சி மாத்திரமாகவே அவர்கள் மனதிலே இருக்குமே ஒழிய இதனால் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் பயனும் இருக்காது என்று அவர்களுடைய செயல் செய்தாலும் அவர்களுக்கு எப்படி அனுபவம் தோன்றும் என்பதை இங்கே விளக்கி கூறுகின்றார். மீண்டும் ஒரு பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.